ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் ஓட்டர்ஸ், விஜய் ஹேட்டர்ஸ். விஜய் மெஜாரிட்டி வாங்குறாரோ இல்லையோங்க, இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் எங்கே பார்த்தாலும் இவங்களோட மெஜாரிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் ஓட்டர்ஸ் என்னடானா விஜய் 150 தொகுதி சாலிடாக அடிப்பார், இதுக்கப்புறம் நிரந்தர முதலமைச்சரை விஜய் அவர்கள் தான் சொல்கிறாங்க. ஹேட்டர்ஸ் என்னென்னா அவர் ஒரு 6 சீட்டு 3 சீட்டு கூட வரமாட்டார், இந்த அணில் குஞ்சுகளோட தொல்லை தாங்க முடியாது, தற்குறிகளோட தொல்லை தாங்க முடியாது, நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டு வராங்க. இந்த நேரத்தில் விஜய்க்கு ஓட்டு போட்டவர்களோட கருத்துக்கள் என்ன, விஜய்க்கு ஹேட்டர்ஸ் விஜய் எதுக்குறவங்களோட கருத்துக்களையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஓட்டரா இல்லை ஹேட்டரான்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். டிவிக்கு ஓட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். அவங்க கிட்ட இருக்குது அளவற்ற அன்பு, அக்கறை ப்ளஸ் ஈகோ. இது மூணுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஜய் மேலே அளவற்ற அன்பு இருக்குங்க. அவர் இவ்வளோ பெரிய சினிமா துறையை விட்டுட்டு உச்ச நட்சத்திரமாக இருக்காரு, இன்னைக்கு பல கோடிகளில் சம்பளம் வாங்குறாரு. ஏன் இந்த பாலிடிக்ஸுக்கு வரணும், மக்களுக்கு நல்லதாக ஏதாச்சும் பண்ணணும் தானே வராரு, அவரை ஏன் எதிர்க்கிறாங்கன்னு ஒரு அன்பும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கறை. அதாவது இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் கிட்ட நம்ம மாற்றி மாற்றி ஆண்டுட்டு வராங்க, அதனால நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் நன்மை நடந்த மாதிரி தெரியல, அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால புதுசாக விஜய் அவர்கள் தான் வரட்டுமே, அவரோட கொள்கை கோட்பாடுகள்லாம் புதுசாக இருக்குது, ஸோ அவர் வரட்டும், வந்தால் தானே அவருக்கு தெரியும், அரசியலே அவருக்கு தெரியலனாலும் பரவாயில்லப்பா, அவர் ஒரு ஆட்சி அமைக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் கற்றுக்கிட்டு மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார், தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும், அடுத்து வர இளைஞர்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு அக்கறை. நெக்ஸ்ட் இருக்குது ஈகோ. ஈகோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி மற்றவர்கள் குறை சொல்கிறத அவங்களோட ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் விமர்சனத்தை ஸ்கிப் செய்துட்டு தான் போகணுமே தவிர, அந்த விமர்சனத்துக்கு பதில் விமர்சனமாக நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அதுக்கு முடிவே இருக்காதுங்க. ஸோ அப்படி தான் அவங்களுக்கு ஈகோக்கள் நிறையவே இருக்குது. இப்போ நாம் தமிழர் ஆளுங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அணில்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க, அதுக்கு இவங்க மாற்றாக நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாதுன்ட்டு இவங்க நடந்துக்கிற விதத்தில் தான் மற்றவங்களே பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருக்கணும். அதுக்கு மாறாக விஜய் அவர்கள் எங்கே போனாலும் ஃபாலோ செய்துட்டு போயிட்டு கீழே விழுறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறதுனால இவர்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுச்சு. இப்போ விஜய் அவர்களோட ஹேட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஹேட்டர்ஸில் முக்கியமாக இருக்கும் குணங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு, அக்கறை, ஈகோ ப்ளஸ் வைத்தறிச்சலுங்க. அதாவது வைத்தறிச்சல் லாஸ்ட்டாக நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அன்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விரும்பிய தலைவர்கள் ஹேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், நாதகாவாக இருக்கலாம், இவங்க 3 பேர் மேலேயும் அளவற்ற அன்பு இருக்கிறதுனால கடினமாக எதிர்க்கிறாங்க. நெக்ஸ்ட் இருக்குது அக்கறை. தமிழ்நாடு மக்கள் மேலே அவங்களுக்கு இருக்க அக்கறை ரொம்பங்க. ஏன்னா அதாவது விமர்சனம் செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகளை பார்த்தவங்க. ஸோ அரசியல் ஈடுபாட்டெலாம் எப்படி இருக்குது, இவர் ப்ரெஸ் மீட்டே தவிர்க்கிறாரு, இவர் என்ன செய்ய போகிறாரு, திமுக அதிமுக இவங்க 2 பேருமே சொல்கிறது தான் இவரோட தேர்தல் வாக்குறுதியிலையும் இருக்குது. என்ன அடிஷ்னலாக ஒரு 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு, இவங்க 2000 சொல்கிறத 2500 சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் ஏற்றி வழங்கியிருக்காரே தவிர இவங்க கிட்ட இருந்து அப்படியே டிட்டோவாக ஈடிச்சாங்க காப்பியாக இருக்குன்னு தான் அவங்களோட அக்கறையாகவே இருக்குது. ஸோ இதை நினச்சி இந்த இளைஞர்கள்லாம் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா, இன்கேஸ் இவர் வந்துட்டாருன்னா தமிழ்நாடோட நிலைமை என்ன ஆகுன்னு தான் அவங்க பெரிதும் அக்கறைப்பட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்குது அவங்க கிட்ட இருக்க ஈகோ. ஈகோவில் எப்படி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, அதாவது என்டிகே நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் எத்தனையோ கொள்கை கோட்பாட்டை வச்சுக்கிட்டு இயற்கை வளம், மண் வளம், கனிம வளம், நீர் வளம்னு பேசிட்டு வராரு. கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், இந்த மாதிரி புது புது திட்டங்களை, அதாவது புதுசாக ஒரு உலகத்தையே உருவாக்குற மாதிரி தொலைநோக்கு பார்வையில் தமிழ்நாடை முன்னேற்றம்னு விரும்பி அவர் அங்கங்கே பிரச்சாரங்களை மேற்கொண்டு போராட்டங்களை செய்கிறாரு. அவர் பக்கம் சாயாத இந்த இளைஞர்கள் ஒரு சினிமா மோகத்தில் விஜய் அவர்கள் மேலே சாஞ்சிட்டாருன்னு நிறைய பேருக்கு ஈகோவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு தனிப்பட்ட ஈகோவும் இருக்குது. என்னன்னா, தன்னோட தலைவர் பக்கம் வராமல் இவங்க என்னடா புதுசாக வந்த தலைவர் பின்னாடி இவ்வளோ பேர் போனாங்களே, எங்கே போனாலும் கூட்டம் ஈமுக்கிது, அதாவது பெரிய பெரிய கட்சிகள் தலைவர்களோட கூட்டத்தில் கூட இவ்வளோ ஆட்கள் கிடையாது, ஆனால் புதிதாக வந்த இவர் மேலே எங்கே போனாலும் கூட்டம், மீடியாக்களை இவர் புறக்கணிக்கிறாரு. இருந்தாலும் இவர் வீட்டை விட்டு கிளம்புறதுலேருந்து ஃப்ளைட் ஏறி இறங்குற வரைக்கும், மக்களை சந்தித்து பேசிட்டு வீடு திரும்புகிற வரைக்கும் மீடியாக்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்களே, அதில் அந்த பிஜிஎம் சாங் வேற பயங்கரமாக இருக்குது. ஸோ யங்ஸ்டரை சுண்டி இழுக்க வைக்கிது. இதனால தான் அவங்களுக்கு ஈகோ அதிகமாகவே ஆகுதுங்க. அடுத்தது முக்கியமாக பார்க்க போகிறது வைத்தறிச்சல். இந்த வைத்தறிச்சல் ஏன்னா இந்த ஈகோவிலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வைத்தறிச்சல் எப்படி வருதுன்னா, அதாவது எம்ஜிஆர் காலகட்டத்தில் அவர் நிற்கும் போது தான் அவர் அதிகப்படியான சீட்டுகளை அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்தார், அவர் ஒரு சொற்பமான சீட்டுகளை ஜெயிச்சார், ஆனால் நல்ல ஒரு பேர் வாங்கினார். அடுத்தது கமலஹாசன் அவர்கள் வந்தார், அவர் எந்த சீட்டையும் ஜெயிக்கலைன்னா கூட அவருக்குன்னு ஒரு வாக்கு சதவீதத்தை தக்க வச்சார். நாதாகாவை பற்றி குறிப்பாக சொல்லணும்னா, அவங்க இன்று வரைக்கும் இளைஞர்களை கவர்ந்தெழுத்து நிறைய புது புது திட்டங்களை வகுத்து, அதாவது இன்றைக்கு சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்துக்கெல்லாம் போராடி அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை வச்சுருக்காங்க, வாக்கு சதவீதத்தை வச்சுருக்காங்க.
ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற தலைவர்களுக்கு மத்தியில் இவர் எந்த விதமான விஷயங்களையும் பேசாமல், அதாவது நண்பா நண்பீசனும் பேசுகிறதும், ரசிகர்களை பார்த்து கையசைவிலையும் கண்ணசைவிலையும் இவருக்கு நிறைய கணிசமான ஓட்டுகளை எடுத்துருவாரோ, இவர் அதிகமான சீட்டுகளை எடுத்துருவாரோ, தமிழ்நாட்டை ஆண்டுருவாரோ, அப்படி ஆண்டுட்டா இவரை நம்ம எளிதில் போய் சந்திக்க முடியாது, இப்போ என்னதான் நடக்க போகுது தமிழ்நாட்டில்னு நிறைய வைத்தறிச்சல் பொறாமைகள் சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஸ்டார் லெவலில் இருக்க விஜய் அவர்கள் ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு பாலிடிக்ஸில் வராரு, அப்படி வந்தால் பயங்கரமாக அடிப்பாங்கன்னு தெரிஞ்சும் இதுக்குள்ளே வராருன்னா இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இவரை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு வராங்க. இதுதாங்க இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் விஜய் ஓட்டர்ஸ் பேசுறதும் விஜய் ஹேட்டர்ஸ் பேசுறதும். இப்போ நம்மளோட பார்வையில் பார்த்தீங்கன்னா தாவேகாவை குறை சொல்றதும், தாவேகா தொண்டர்களாகட்டும் சரி, ஓட்டர்ஸை குறை சொல்லியும் எந்த பயனும் கிடையாது. விஜய் அவர்களும் அரசியலில் பயணிக்கணும், நிறைய விஷயங்களை மக்களுக்கு நல்லது செய்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ யாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ வாய்ப்பே கொடுக்காம அவங்கள குறை சொல்லிட்டு இருந்தால் எந்த விதமான விஷயங்களும் நடக்க போகிறதில்ல. ஆனால் என்னதான் இருந்தாலும் திமுக அதிமுக நாதாக்கா இவங்களோட கொள்கை கோட்பாடு வந்து மக்களோட மனசில் நின்றுச்சுங்க. இப்போ திமுகவை எடுத்துட்டா கலைஞர் டிவியை யாரும் மறந்துருக்க முடியாது. எத்தனையோ போராட்டங்கள், அதாவது ஹிந்தி ஒழிப்பு, மிசாவில் போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். மகளிருக்கு இலவச பேருந்து, இந்த மாதிரி விஷயங்கள், மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதிமுகவை எடுத்துட்டா ஒரே ஒரு விஷயம் பளிச்சுன்னு மனசில் பதிகிறதுனா அது அம்மா உணவகம் தான். அம்மா மெடிக்கல் ஷாப் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிமுகவை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நாதாக்காவை எடுத்துட்டா இலவச கல்வி, இலவச மருத்துவம், நிறைய விஷயங்களை அவங்கள பற்றியும் சொல்லிகிட்டே போகலாம். அரசியல் சூச்சமங்களை அழகழகாக பேசுவார் சீமான் அவர்கள். ஸோ இப்போ ஏற்பட்ட 3 பேர் மத்தியில் 4வது ஆளாக வந்து ஃபேஸ் வேல்யூவை மட்டும் வச்சுட்டு ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க தாங்க செய்யும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வாட்டி வரட்டும், என்ன சதவீதத்தில் அடிப்பாருன்னு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டையும் ஆளட்டும். அப்படி ஆளும்போது அவர்கிட்ட எதுவும் குறை நிறை இருந்துச்சுன்னா அதையும் நம்ம தெரிவித்து பேசுகிறது தான் உண்மையான ஒரு ஊடகத்தோட வேலையேங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அரசியலோட வருகை எப்படி இருக்கும்? விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா தமிழகம் எப்படி மாறும்? நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, இதே போன்ற சமூகம் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.